கன்னியாகுமரி நாகர்கோவிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி வந்த அரசு பேருந்தில் சில்மிஷத்தில் ஈடுபட்ட நபரை தைரியமாக எழுந்து கேள்வி எழுப்பிய பெண்ணை பலரும் பாராட்டி வருகின்றனர். பின் இருக்கையில் அமர்ந்திருந்த நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த பெண் அவரை தட்டி கேட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சித்தரவு கிராமத்தை சேர்ந்த இளம் பெண் வழக்கறிஞர் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். பாலசுப்ரமணி சிவபாகியம் தம்பதிகளின் மகளான திவ்யா 2 ஆண்டுகளுக்கு முன் சட்டப்படிப்பை முடித்து 2023 நடைபெற்ற குரூப் 1 சிவில் நீதிபதி தேர்வு எழுதி முதல் நிலை மற்றும் முதன்மை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றார். அடுத்த கட்டமாக நடைபெற்ற நேர்முக தேர்வை எதிர்கொண்ட அவர் அதிலும் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாக பதவியேற்க உள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கெடிலம் ஆற்றில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. பன்ருட்டி நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் விவசாயிகளின் நீர் ஆதாரமாக விளங்கும் கெடிலம் ஆற்றுப்பகுதியில் கொட்டப்பட்டு வருகின்றன. இதனால் கெடிலம் ஆற்றுப்பகுதி முழுவதும் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பியுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது. ஆகையால் ஆற்றுப்பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தாலும் விடிய அரசு கண்டுகொள்வதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாராபுரம் சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேறி வீணாகி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு எதிரில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேறி அருகிலுள்ள மின்வாரிய குடியிருப்புக்குள் புகுந்து வீணாகி வருகிறது. சாலைகளில் வெள்ளம் போல் குடிநீர் வெளியேறி ஓடுவதால் அதிர்ச்சியடைந்துள்ள பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த சின்னமலையில் மாலை நேரத்தில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. வறண்ட காட்டுப் பகுதியாக உள்ளதால் பரந்த நிலப்பரப்பில் பற்றிய தீ மளமளவென பரவியது. சுமார் 1 மணி நேரம் தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்திற்கான ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்காத பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பணியை புறக்கணித்து பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் விடைத்தாள் திருத்தும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் மற்றும் உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஊழியர்களை மதிப்பதில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வேலை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர்கிட்ட 2 தடவை தீர்மானத்தை கொடுத்தாச்சு. கூப்பிட்டு அழைப்பு பேசியிருந்தா ஒரு சுமூகமான நல்லா ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும். ஆனால் மாவட்ட ஆட்சியர் இதுவரை எங்களை எந்த ஒரு அழைப்பையும் பெறல. எப்படியும் துன்பப்படுத்தி அச்சுறுத்தி வேலை செய்யலாம் அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. எனவே இதை கண்டித்து தான் மாவட்ட ஆட்சியரை செவி சாய்க்க வேண்டும் என்று அடிப்படையில் இந்த முதல் நாள் இந்த பேஜ் அணிந்து ஒரு அறப்போராட்டத்துக்கு தள்ளப்பட்டது. நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் கொல்லிமலை பழங்குடியின மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்லிமலையில் 50,000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் பயிர் செய்யும் நிலங்களுக்கு பட்டா வழங்கக் கோரி கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பட்டா வழங்கவில்லை எனில் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜரான நபரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கரூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த மதுரை குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பிய அனுப்பானடியைச் சேர்ந்த ராமர் என்கிற ராமகிருஷ்ணனை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ராமரின் உடல் வைக்கப்பட்டுள்ள கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் தோப்பு தெருவில் கருப்பையன் மங்களம்பாள் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இத்தம்பதி தென்னை ஓலை கீற்று பின்னி பிழைப்பை நடத்தி வரும் நிலையில் கார் வைத்திருப்பதாக குறுஞ்செய்தி அனுப்பி மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தம்பதி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் திமுக பல்வேறு முறைகேடுகள் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சைக்கிள் கூட இல்லையா என்கிட்ட, என்ன அன்னைக்கு கித்து முடிஞ்சதா தொழில் பண்ணிக்கிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஐயா.
இது 1000 ரூபாய் பணத்தை நம்பி தான் இருந்த பணம் எங்கிட்ட இல்லையா, கார் இருக்குன்னு சொன்னாங்க. எங்கிட்ட கார் இருக்கு இல்லையா, காருக்கெல்லாம் எங்கிட்ட வசதி அன்னன்னைக்கு 10 மட்டை எடுத்து போட்டு சாப்பிட்றேன். இவங்களுக்கு கார் இருக்கதா சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து சைக்கிள் கூட கிடையாது. ஆனால் இது வந்து இவங்க வந்து ஒரு நலிவற்ற குடும்பம். தினந்தோறும் வந்து இந்த மட்டை எடுத்து வந்து பின்னி விற்றா தான் இவங்களுக்கு வந்து அந்த இவங்க வயிற்று பசியை நீக்க முடியும். இந்த அரசு வந்து உடனடியாக இந்த நலிவற்ற குடும்பங்களை ஆராய்ந்து அறிந்து இதை வந்து உடனடியாக இவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி இந்த உரிமைத் தொகை வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு வேறு பெண்ணிற்கு வழங்க வேண்டிய மாத்திரை வழங்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷேக் மைதீன் என்பவர் உடல் நலம் பாதித்த தனது மகளான ஆஃப்ரா பர்வீன் என்பவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். சிகிச்சை முடிந்து மாத்திரைகள் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். மாத்திரைகள் போடப்பட்ட நிலையில் உடல் நலம் மிகவும் மோசமானதால் மாத்திரை சீட்டை பார்த்தபோது அதில் 49 வயது பெண்ணின் மருந்து சீட்டு இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சீட்டில் வந்து வேற பேர் போட்டிருக்கு. இப்போ முடியலையேன்னு சொல்லி போட்டு நான் கூப்பிட்டு வந்து இப்போ கேட்குறேன். அவர் என்னங்கிறாருன்னா, சும்மா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பேராசிட்டமல் மாத்திரை தானே கொடுத்தீங்கன்னு சின்ன டாக்டர் சொல்கிறாரு. அவர் பெரிய டாக்டர் வந்து என்னங்கிறாருன்னா, ஒன்றும் வேணாம் வாங்க, வந்து பேசிக்கலாம் வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நான் நல்ல முறையில் நானே பார்த்து நல்லாக்கி தாட்டி வர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி அசால்ட்டாக கொடுத்து பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்னங்க செய்யறது அப்படின்னு கேட்டால், ஒன்றுமே இல்லைங்க, சும்மா நார்மலாக சாப்பிட்ற மாத்திரை தானுங்கிறார். 49 வயசுங்களா என் பிள்ளைக்கு? 49 வயசுக்காரவங்க சாப்பிட்றத என் பிள்ளை கொடுத்துட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு பதில். வேலூர் அருகே குடியாத்தம் தலைமை தபால் நிலையத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. ஆதார் பெயர் திருத்தம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளுக்காக குடியாத்தம் தலைமை தபால் நிலையத்தில் காலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். இந்த நிலையில் ஒரு நாளைக்கு 70 டோக்கன்கள் மட்டுமே விநியோகம் செய்யப்படுவதால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் இறைச்சி கடையில் பணியாற்றி வந்த 14 வயது சிறுவனை அதிகாரிகள் மீட்டனர். அக்ரஹாரம் மற்றும் சூளை பகுதிகளில் இறைச்சி கடை நடத்தி வரும் சம்சுதீன் என்பவர் 14 வயது சிறுவனை வேலைக்கு வைத்துள்ளதாக மாவட்ட குழந்தை நல அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சூளை பகுதியில் உள்ள இறைச்சி கடைக்கு சென்ற அதிகாரிகள் அங்கு பணியாற்றிய 14 வயது சிறுவனை மீட்டு கடை உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை வேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் மாசிமக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேரில் எழுந்தருளிய தியாகராஜ சுவாமியை தாரை தப்பட்டை, மங்கள இசை, அதிர்வேட்டுகள் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். மாசிமக தேரோட்டம் நிகழ்ச்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட அரவை முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் விடியா திமுக அரசு அரவைக்கு நெல் வழங்காததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கொள்முதல் செய்யும் நெல்லை முழுமையாக வெளி மாவட்டங்களில் இயக்கம் செய்வதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா திமுக அரசு உடனடியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யும் நெல்லை குடோன்களில் இருப்பு வைத்து அரவை ஆலைகளுக்கு மட்டுமே வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் கோவில் மாசி திருவிழாவையொட்டி சுவாமி சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த 14ஆம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் 7ஆம் நாளையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் வள்ளி தேவானையுடன் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் போதிய இடைவெளியின்றி பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அமைந்துள்ள டீ கடையில் திருட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கல்லாப்பட்டி அருகே அமர்ந்து பணத்தை எடுத்த நபரை கையும் களவுமாக கண்டுபிடித்த டீ மாஸ்டர் உரிமையாளருடன் சேர்ந்து தர்ம அடி கொடுத்து விரட்டி அடித்துள்ளனர். புதுக்கோட்டை சேந்தான்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுக்கோட்டையில் இருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் உள்ள சேந்தான்குடி அருகே மரக்கட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் லாரியின் முன்பக்க பகுதியிலும் தீ பரவியது. இந்த விபத்தில் காயமடைந்த குமரேசன் என்பவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் லாரியில் பற்றிய தீயினை அணைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டை அருகே தனியார் பள்ளியில் நிர்வாக குளறுபடியால் பிள்ளைகளின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். சாங்கியம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர்களுக்கு சம்பளம் நிலுவை பாக்கி இருப்பதால் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் மற்றும் வேன் ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் பள்ளி நிர்வாக குளறுபடியால் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இன்று மாலை பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் என உறுதியளித்த நிலையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னை மணலியில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் சீர் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்ட சாலையால் கீழே விழுந்தார். காமராஜர் சாலையில் விடிய அரசின் மாநகராட்சி சார்பில் புதிய சாலை அமைக்க பழைய சாலை ஒருபுறம் தோண்டப்பட்டு சரிசமமாக இல்லாமல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அந்த சாலையை கடக்க முயன்ற போது தவறி கீழே விழுந்தார். 1 மாதத்திற்கு முன்னதாக தோண்டப்பட்ட சாலை இதுவரை சீர் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் விடியா அரசை கண்டித்து காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கம்பைநல்லூர் அருகே ஆழ்துளை கிணறு மின்மோட்டார் பழுது ஏற்பட்டதால் 2 வாரத்திற்கும் மேலாக மக்கள் தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். இது குறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் வலியுறுத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் காலி குடங்களுடன் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் மக்கள் தொடர்ந்து தங்களது அடிப்படை தேவைகளுக்காக போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மதுரை உசிலம்பட்டி அருகே மின்கட்டணம் செலுத்தாத நபரின் மின் இணைப்பை துண்டிக்க சென்ற மின்வாரிய ஊழியரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மின்வாரிய ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி மின்வாரிய ஊழியராக பணியாற்றி வரும் ஸ்ரீகுமார் நேற்று மாலை புதுப்பட்டியைச் சேர்ந்த மாயி என்பவரது வீட்டில் மின் இணைப்பை துண்டிக்க சக ஊழியருடன் சென்றபோது மாயி மற்றும் அவரது மகன் இருவரும் தாக்கியதாக உத்தப்பநாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மின்வாரிய ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கிய நபர்களை கைது செய்ய கோரி உசிலம்பட்டி உபமின் நிலையத்தில் பணியாற்றும் மின்வாரிய ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். உடுமலை அரசு போக்குவரத்து பணிமனை முன்புறம் உள்ள கால்வாய் உடைக்கப்பட்டு நீண்ட நாட்களாக சீரமைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் துர்நாற்றம் ஏற்பட்டு பாதசாரிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நோய்கள் ஏற்படும் முன்பு இதை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் விடியா அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூஞ்சை பாலத்தொழுவு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாதது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சென்னிமலை ஊத்துக்குளி செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.